الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد وإني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا فقال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்திலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்குமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவன் எந்த ஒரு தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாக பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக இணையாக துணையாக யாரும் கிடையாது. அவன் மாத்திரம் தனியாக இருந்தே முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நாட்டமின்றி உலகத்தில் எந்த ஒரு அசைவும் ஏற்பட முடியாது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதிலே சிரேஷ்டமான அவனுக்கு நெருக்கமான விருப்பமான படைப்பாக மனிதர்களாகி எங்களை படைத்திருக்கிறான். எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டு எமது உண்மையான வாழ்க்கை என்று நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை, நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக அனுபவித்து வாழ வேண்டிய வாழ்க்கை என்று அல்லாஹ் எமக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை சொல்லும் பொழுதே ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. வைன்னத் தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஹயாத்துத் தாயிமா என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே அங்கு ஆகிரத்துக்கு நானும் நீங்களும் செல்லுவதற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நானும் நீங்களும் அந்த ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆகிரம் அது அல்லாஹ்வுடைய இடம். மாலிக் யௌமித்தீன், அந்த நாளுடைய மாலிக், அந்த நாளுடைய அதிபதி அவன் மாத்திரம்தான். அவனை தவிர யாருக்கும் எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. வெளிரங்கத்திலும் அரசன் என்று சொல்லுவதற்கு அங்க யாரும் இருக்க மாட்டார்கள். வெறும் அல்லாஹ் மாத்திரம் இருக்கக்கூடிய அவன் மாத்திரம், அவனுடைய கையில் மாத்திரம் லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துல அவன் எங்களை சந்தோஷப்படுத்தணும் என்றா, கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையில நாங்க அவனை சந்தோஷப்படுத்தணும், அவனுடைய பொருத்தத்தை அடையணும். இந்த உலகத்துல நாங்க பிறந்து அதிகமான பேர் எங்க வாழ்க்கையில நிறைய காலத்தை கழிச்சிட்டோம். நான் சொல்றோம் நிறைய அடைவுகள் அடைச்சிட்டோம். நான் உலகத்துல படித்து அது ஒரு ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன்.
என் தொழில நான் சாதாரணமாக இருந்தேன். இன்று அதை முன்னேற்றி ஒரு கடை 2 கடையாவி 3 கடையாவி அது வாகனமாகி 1 வாகனம் 2 வாகனம் 3 வாகனம், பிள்ளைகளுக்கு வீடு, எனக்கு ஒரு வாகனம், எனக்கு ஒரு கடை, பிள்ளைக்கு ஒரு கடை என்று உலக அடிப்படையிலே நாம் உலகத்துடைய முன்னேற்றங்களை சொல்லிக்கொண்டே செல்லுகிறோம். சிலர் சொல்ற நான் வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டேன், என் வாழ்க்கையில நான் அடைஞ்சிட்டேன், செட்டில் ஆகிட்டேன். இனியமானவர்களே, உலகத்துல முழு உலகத்தையும் சொந்தமாக்கி எல்லா வகையிலும் செட்டில் ஆகிட்டோம், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம். உலகத்தையும் தாண்டி செல்லக்கூடிய அளவு ஆற்றலும் செல்வமும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் ரப்ப அடையல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலன்னா எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. பெரும் நஷ்டம். ஏன் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருப்பதே எங்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி. லா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நிறைய பேர் ஏமாந்திக்கிறாங்க. என்ன உங்களை போல மக்கள் இல்ல. பெரும் புத்திசாலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரும் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், மார்க்க மேதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் கண்ணியமானவர்களை ஏமாந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துன்யா வாழ்க்கை உங்களை ஏமாத்திடவான, நீ ஏமாத்திடவானம். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ரப்ப விட்டு உங்களை ஏமாற்றத்துல போட்டது என்ன? ஏன் ஏமாந்திக்கிறீங்க? உலகத்தை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறீங்களா? விட்டு போற துன்யா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அதனால நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை விளங்கணும், வாழ்க்கையுடைய ஹக்கீகத்தை நாங்க விளங்கணும். அடைய வேண்டிய அடைவு ஏதோ இருக்க எதையோ அடைந்து கொண்டிருக்கிறோம், எதையோ நோக்கி எங்களுடைய பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எனவே இப்படியான மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பிரயாணம், ஆகரத்தை நோக்கிய பிரயாணம், அது திசை மாறி போகும்போது அல்லாஹ் அவற்றை விட்டும் எங்களை திருப்புவதற்கு தான் என வாழ்க்கையில சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். கடந்த மாதம் ரஜபுடைய மாதம் என்ற ஒரு மாதம், அது சங்கையான மாதம் என்ற அந்த மாதத்தை அல்லாஹ் தந்தான். அதிலே அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு அந்த தொழுகை தரப்பட்ட ஒரு மாதம். தொழுகையுடைய மகத்துவத்தை நாங்கள் விலகி இருப்போம். அதை தாண்டி அடுத்து எம்மை நோக்கி ரமதான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் எமக்கு வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான்? ரமதான் அந்த மாதம் இருக்குது, அதுக்கு பின்னால ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது, ஹஜ்ஜுடைய அமல்கள் வருகிறது. ரமதானுக்கு முன்னால அது ரஜபுடைய மாதம் என்றும், இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம் என்றும் அல்லாஹ் பல சிறப்புகளை பொதிந்த மாதங்களை வைத்துவிட்டு அவற்றுக்கு மத்தியிலே இந்த ரமதானை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன்? நானும் நீங்களும் என்ற வாழ்க்கையில பிரயாணத்துடைய திசையை மாற்ற வேண்டும், பிரயாணத்துடைய திசையை மாற்ற வேண்டும். யதார்த்தத்தை நாங்கள் விளங்க வேண்டும், யதார்த்தத்தை விளங்க வேண்டும். அதனால் தான் அந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் அதற்கு முன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்தை தந்து இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த மாதத்துடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதத்துல நான் உங்களை அதிகமாக நோன்பு பிடிக்க காண்றேனே, ஏனைய மாதங்களை விட இந்த மாதங்கள்ல நீங்க அதிகமா நோன்பு பிடிக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தான் இதே அந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில வரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல தான் யக்ஃபுலு ஃபீஹின் நாஸ், மக்கள் மறதியில போகக்கூடிய காலம், மக்கள் பரதியில பொடுபோக்குல இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். எனவே இந்த மாதத்துல நான் நோன்பு நோக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படக்கூடிய மாதம். உலமாக்கள் இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அந்த வெளிச்சத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹதீஸுடைய கருத்துக்கள் நிறைய வருகிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹார்.
இரவுடைய பகலுடைய அந்த மலக்குமார்கள் மாறி மாறி வரக்கூடிய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், அஸ்ருடைய நேரம். இந்த ரெண்டு நேரமும் இங்கிருந்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லுவார்கள், அங்கிருந்து மலக்குமார்கள் இங்கே வருவார்கள். மலக்குமார்கள் மாறி மாறி செல்லக்கூடிய இடம். அந்த நேரத்தில் எங்கள் அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் அது எங்களுடைய வியாழக்கிழமை, சில ரிவாயத்துகள் திங்கட்கிழமை எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படுகிறது. வருடாந்தம் இந்த ஷாபானுடைய மாதமும் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கப்படுகிறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஷாபான் எங்கள் அமல்கள் முன்வைக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நான் நோன்பு பிடிக்கவனாக இருக்க ஆசைப்படுறேன் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சில காலங்கள் நோன்பு பிடிப்பாங்க. யசூமு அவங்க நோன்பு பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஹத்தா நகூல லா இஃப்திரு, நான் சொல்லுவோம் ஒரு நோன்பை விட மாட்டாரா, பிடிச்சு கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய அளவு நோன்பு பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. இன்னும் சில காலம் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, நோன்பு பிடிக்காம இருப்பாங்க. எந்த அளவுண்டா நாங்க யோசிப்போம் நோன்பு பிடிக்க மாட்டாரான்னு நாங்க சொல்ற அளவுக்கு நோன்பு விட்டு கொண்டே இருப்பாங்க. ரமதானுடைய மாதம் அல்ல, ஏனைய காலம். அதே ரிவாயத்துல சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மாதமும் பூர்த்தியாக ஒரு மாதம் ரமதானை தவிர வேற எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு பிடித்தது கிடையாது. என்றாலும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஏனைய மாதங்களை விட அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அதனால நாங்க இருக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய 15வது பிறைக்கு முன்னால ஆரம்ப 15ல அதிகமாக நோன்புகள் நோற்றுக்கொள்வதே அது ஏற்றமாக இருக்குது. குறிப்பாக நாங்க உடமையா நோன்பக்கூடிய திங்கள் வியாழனுடைய நோன்புகள், அதே போல ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15ஆம் பிறையுடைய இந்த உடமையான நோன்புகள், இந்த நோன்புகளை நாங்கள் குறைந்தபட்சம் இந்த மாதத்துல சரி நாங்க அதை கொஞ்சம் பேணுதலாக பக்குவமாக அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிச்சிராங்க என்ற ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, சில இமாம்கள் இந்த ஷாபானுடைய மாதம் வந்து விட்டாலே அவங்க தன்னுடைய வியாபார ஸ்தலங்களை மூடிவிடுவாங்க. மூடிவிட்டு குர்ஆனின் பக்கம் ஒதுங்கி விடுவாங்க. இந்த எப்படி நோன்பு அது குர்ஆனுடைய மாதமாக இருக்குதோ, முன்னைய சலபுகள், முன்னைய இமாம்கள் இந்த ரமதானுடைய காலத்துக்கு முன்னால வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தையும் ஒரு குர்ஆனுடைய மாதமாக எடுத்துக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அதனால வந்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் நாங்க ரமதானுக்குரிய ஒரு பயிற்சியாக எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அந்த ரமதான் எங்களை நோக்கி வரும் பொழுது நாங்க கண்ணியமானவர்களே அந்த ரமதானுடைய சிறப்புகளை நாங்க விளங்கி அந்த நோன்பை வரவேற்கக்கூடிய மக்களாக நாங்க இருக்கணும். சஹாபாக்கள் ரமதான் கழிந்து 5-6 மாதங்கள் ரமதான் எங்களை விட்டு சென்று விட்டது, இது கபூல் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்களாம். ஏனைய அடுத்த மாதம், அடுத்த 5-6 மாதங்கள் இந்த ரமதான் எம்மை நோக்கி வர இருக்கிறதே என்ற சந்தோஷத்தில் ரமதானை வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதானுடைய மாதத்துல லவ் தஅலமு மா ஃபீ ரமதான், ரமதான்ல இருக்கக்கூடிய பிரயோஜனங்களை நீங்க அறிவீங்கன்னு சொன்னா நீங்க ஆசைப்படுவீங்க உங்களோட காலம் பூராவும் நோன்பாக இருக்கணும், வருஷம் பூராவும் நோன்பா இருக்கணும் என்று ஆசைப்படுவீங்கன்னு சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். என் வாழ்க்கையில நிறைய ரமதான நாங்க அடைஞ்சோம், கடந்து சென்றோம். என் வாழ்க்கையில நாங்க எந்த அளவுக்கு ரமதான்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம். ரமதான அடைய நாங்க எப்படி அந்த ரமதான் வருகுது, ரமதான் வந்துட்டா நாங்க தௌபா செஞ்சு கொள்ளுவோம், ரமதான் வந்துட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொள்ளுவோம், ரமதான் வந்துட்டா மக்ஃபிரத்தை கேட்டுக்கொள்ளுவோம் என்றே ரமதான் வரைக்கும் இருக்கிறோமே தவிர அந்த ரமதானை அடையக்கூடியவர்களாக நாம் எம்மை மாற்றுவது கிடையாது. என்னமானவர்களே, ஒரு கிளாஸ்ல நல்ல தண்ணி ஊத்துறண்டா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அசுத்தமான அழுக்கான தண்ணீரை அதிலிருந்து நீக்கி விட வேண்டும். அதை கொட்டிட்டு தான் நல்ல தண்ணியை ஊற்றணும், சுத்தப்படுத்திட்டு தான் நல்ல தண்ணியை ஊற்றணும். அப்பதான் அந்த தண்ணீர் போய் அதுக்கு பிரயோஜனம், அந்த தண்ணீரை எங்களுக்கு பாவிக்க முடியுமாக இருக்கும், அதுவும் நல்ல தண்ணியாக இருக்கும். இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளோடு சேர்ந்து இதையும் நாங்கள் ஊற்றி விட்டோம் என்றால் அதுவும் சேர்ந்து அழுக்காக மாறிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுக்கு சொன்னாங்க, 2 மாசத்துக்கு முன்னாலே ரமதானை வரவேற்கிறதுக்கு ரமதானை பத்தி மிம்பர்ல ஏறி பயான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
அது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வர இருக்குது. அது எப்படிப்பட்ட மாதம்? அது பரக்கத் செய்யப்பட்ட மாதம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். உங்களுக்கு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லு. அது மாதிரி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது, சொர்க்கம் வாசனை ஊட்டப்படுகிறது, சொர்க்கத்துடைய தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்குது. பல சிறப்புகளை சொல்லி அந்த மாதத்தை சொல்லி வர்ணித்துக் கொண்டே போனார்கள். எப்ப தெரியுமா? ரமதானுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரமதான் வரும் பொழுது எங்களோட உள்ளம் அதை கபூல் செய்யக்கூடிய உள்ளமாக இருக்கணும். உள்ளம் அது சுத்தமாக இருக்கணும். சுத்தமா இருக்கக்கூடியதுதான் அந்த அமல்கள் போய் சேரும். கண்ணியமானவர்களே, அதனால ரமதானுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஆகப்பெரிய தயாரிப்பு என்ன தெரியுமா? என உள்ளத்தை நாங்க சுத்தப்படுத்துறது, பாவங்களை விட்டும் எங்களை கழுவிக் கொள்றது. எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள பாவம், எங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள், இதை நாங்கள் கழுவிக் கொள்றது, சுத்தப்படுத்திக் கொள்றது உண்மையான தௌபாவாக என்ற உள்ளம் அதை அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக. இன்னைக்கு எங்களுக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்ப கஷ்டமாக்குது, குர்ஆன் ஓத கஷ்டமாக்குது, ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வரது கஷ்டமாக்குது, இபாதத்துகள் பாரமா இருக்குது. ஏன்? உள்ளத்துடைய பாவங்கள், உள்ளத்துடைய பாவங்கள். அதை பாவம் இருக்க இருக்க தவறை நோக்கி எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஷைத்தானுடைய சிபாத்துகள் எங்களை பாவத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கும். ஏன்? உள்ளத்துல பாவத்துடைய அசராத்து இருக்குது. இணையமானவர்களே, உள்ளம் சுத்தமாகிட்டா அமல் செய்யறதுக்கு ஆசை வரும், அமல்ல இன்பம் வரும். அதனால ரமதானுக்கு முன்னால நானும் நீங்களும் சரியான முறையில தௌபா செய்யணும். பாவங்களை நாங்க விட்டுடணும். பாவங்களை வச்சுக்கொண்டு நிறைய பேர் யோசிக்கிற, நோன்பு வருகிறது, நோம்புல தௌபா செஞ்சு கொள்வோம், நோன்பு வருகிறது, நோம்புல பாவமன்னிப்பு கேட்டுக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அந்த நோன்பு நாங்க சரியான முறையில நாங்க உள்ளத்தை சுத்தமாய் கொண்டு நோன்பை வரவேற்கலண்டா அந்த நோம்புடைய பிரயோஜனம் எங்களுக்கு தராது. வெறும் பசியும் தாகமா தான் இருக்கும். லஅல்லக்கும் தத்தகூன் குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எல்லாருக்கும் இந்த ஆயத்து பாடமா இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்து எல்லா முஸ்லிம்களுக்கும் பெரும்பாலும் பாடமா இருக்கும். அந்த ஒரு மாசம் ஆயத்தை ஓதி 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 எல்லா இடத்திலும் பயன் செய்யப்படுகிறது. தக்குவாதாரியாக நான் சிந்திக்கணும், என் வாழ்க்கையில எந்த அளவு தக்குவா வந்திருக்குது, எந்த அளவு அல்லாத பயம் வந்திருக்குது. நான் கடந்த ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நான் என் தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறேன், என் கண் அது பாவத்தை பார்த்து கொண்டே இருக்குது, என் காது பாவத்தை கேட்டுக்கொண்டே இருக்குது, என்னுடைய உள்ளம் பாவத்தை சிந்திச்சு கொண்டே இருக்குது, என் நாவு பொய்யை பாவத்தை பேசிக்கொண்டே இருக்குது. இப்படியாக என காலம் கழியும் போது, பாவத்தில் எங்களோட பேச்சுகளும் எங்களோட உறுப்புகளும் அது கழியும் பொழுது, அதை செலவழிக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அந்த நோன்பு ஒரு நோன்பு என்ன, ஒரு ரமதான் என்ன, எத்தனை ரமதானை சந்தித்தாலும் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்? உள்ளம் அப்படியே பூட்டு போடப்பட்டுள்ளது. சும்மும் புக்மும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க ஊமைகளாக, அவங்க செவிடர்களாக, அவங்க பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? நல்லது ஏறாது. உள்ளத்துல ஸ்திர போட்டாச்சு, உள்ளத்துல சீல் குத்தியாச்சு. எங்களை மாத்துறதுக்கு நாங்க ரெடி இல்லை, எங்களை திருத்திக் கொள்றதுக்கு நாங்க ரெடி இல்லை. நாங்க யோசிக்கிறோம், நோன்பு தான் எங்களை மாத்தணும், நோன்பு 27 தௌபா செஞ்சு நாங்க மாறணும். ஆனா நாங்க மாறுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு தயார் இல்லை. நான் தயார் இல்லை. என் பாவத்தை விடுறதுக்கு நான் தயார் இல்லை. என்ன கண்ணை திருத்திக் கொள்றதுக்கு நான் தயார் இல்லை. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு பாவத்துடைய கருவிகள் நிறைஞ்சி இவ்வளோ எங்களை எத்தனை இரவுகள் பாவத்துல கழியுது, போனை திறந்தா அதுல காட்சிகளை பார்க்க ஆரம்பிச்சா ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு நாங்களும் சேர்ந்து இசை பாட்டு, அதுல கூத்துகள், அதுல மோசமான காட்சிகள் எந்த அளவு வளர்ந்து ஒரு பாவம் என்ற இந்த இசை, மோசமான இந்த அருவருப்பான காட்சிகளை பார்க்கிறது, ஹராமான விடயங்களை பார்க்கிறது, இது பாவம் என்ற ஒரு படித்தரத்தை தாண்டி இது ஆகுமானதோ, இப்படி ஒன்று மார்க்கத்துல இல்லையோ என்று சிந்திக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்துல அப்படியே மாறிட்டு. என்னையமானவர்களே, தனிப்பட்ட ரீதியில நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிப்போம். அடுத்தவனை பார்க்க தேவையில்லை. அவன் புள்ள போன் பார்க்குது, அவன் புள்ள வீடியோ போடுது, அவன் அப்படி காட்சியை பார்க்கறான், இப்படி காட்சியை பார்க்கறான்.
எல்லாம் நான் அவனை யோசிக்க தேவை. என்ன நான் யோசிக்கிறேன், என்ன நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை இரவுகளை இந்த பாவத்தை பார்த்து கழித்திருக்கிறேன், எத்தனை இரவுகளை இந்த பாவத்தை கேட்டு கழித்திருக்கிறேன். தக்வா என்பதே வாய் வார்த்தை அல்ல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தக்வா, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஒரு பாவம் அவர்களை அழைக்கிறது, ஒரு பாவம் விபச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கப்படக்கூடிய நேரம் அவர் சொன்ன வார்த்தை அதுதான் தக்வாட வார்த்தை. ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைய. அல்லாஹ், என்னுடைய ரப்பே, எந்த பாவத்துக்கு இவங்க என்ன கூப்பிடுறாங்களோ அந்த பாவத்தை விட நான் சிறைக்கு போறது எனக்கு விருப்பம். யாருன்னா ஒரு பாவத்தை விட்டுட்டு சிறைக்கு போனாங்க. நீங்க எத்தனையோ பாவத்தை செஞ்சுட்டு சிறைக்கு நாங்க போறோம். கண்ணியமானவர்களே, ஒரு பாவத்தை விட்டுறதுக்கு தான் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த பாவத்துக்கு நான் போக மாட்டேன். கேட்கறதுக்கு யாரும் இல்ல, பார்க்கறதுக்கு யாரும் இல்ல. சில கட்டங்கள்ல நிர்பந்தமோ என்று கூட சொல்லலாம். சூரா யூசுஃபை புரட்டி பாருங்கள், நிர்பந்தமான கட்டம் என்று கூட சொல்லிவிடலாம். அப்படியான கட்டத்திலும் கூட தன்னை பாதுகாக்க வேண்டும், இந்த பாவத்தோடு நான் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று, இதுதான் இந்த தக்வாவை தான் ரமதான் எங்களுக்கு சொல்லுது. இனியமானவர்களே, இந்த தக்வாவை தாரத்துக்கு தான் ரமதான் எங்கள்கிட்ட வருகிறது. இதுதான் தக்வா. உமையுதே இல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ் வ உலாயிகஹுல் ஃபாயிஸூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய தக்வா என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்கு இத்தாஅத் செய்றாங்க. வ யக்ஷல்லாஹ் ஃபீமா மதாமின், அவனோட வாழ்க்கையில கடந்து போன பாவங்களை நினைச்சு உள்ளத்துல ஹஷியத், பயம் இருக்கணும். வயத்தகி, வரக்கூடிய காலத்துல பாவம் செய்யாம தக்வா இருக்கணும். இந்த ரெண்டையும் தான் ரமதான் எங்களுக்கு தாரத்துக்கு வருகிறது. ஹஷியத் எப்படி? தந்த ஒரு பாவத்தை விட்டுறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். நோன்பு வந்துட்ட எல்லா இடத்துலயும் பயம் பண்ற ஹதீஸ் தான். ஏன்னா அந்த ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்சுட்டு வந்து யார சொல்லலாம், என்ன கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதே போல மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் செஞ்சுட்டு யார சொல்லலாம், என்ன கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு வந்தாங்க. அன்யமானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், இது என்ன ஹஷ்யத், அல்லாஹ்வுடைய பயத்துடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? நான் எனக்கு இந்த தௌபா நசீபாகிறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் எனக்கு தௌபா கிடைக்க வேண்டும், இந்த உயிரை விடுகிறேன், தௌபா எனக்கு வேண்டும், உயிர் வேண்டாம், தௌபா வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாடு. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த தௌபா கிடைக்கிறதுக்கு என்ன போனை விட்டுறதுக்கு ரெடி இல்லை, இந்த தௌபா கிடைக்கிறதுக்கு என்ன மோசமான நண்பர்களை விடுறதுக்கு ரெடி இல்லை, இந்த தௌபா கிடைக்கிறதுக்கு என்ன ஹராமான வியாபாரத்தை விடுறதுக்கு ரெடி இல்லை, இந்த தௌபா கிடைக்கிறதுக்கு என் உள்ளத்துல வரக்கூடிய இந்த மோசமான இந்த கர்வம், மோசமான பெருமை, மோசமான விதமான தன்மைகள் இதை விடுறதுக்கு நான் ரெடி இல்லை. கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள பக்கம் நாங்கள் சீராக்குவோம், நோன்பு அடைகிறேன்டா, எங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். அடுத்தது எங்களுக்கும் அடியாருக்கும் உள்ள பக்கம் நிறைய ஹதீஸ்கள் ஒவ்வொன்றா சொல்றது எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மக்ஃபிரத்துடைய ஹதீஸ்கள், அது ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய ஹதீஸாக இருக்கலாம், அல்லது பெருநாளுடைய இரவு பாவம் மன்னிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கலாம், அல்லது ஷாபானுடைய மாதம் பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அந்த விடயமாக இருக்கலாம். எல்லா ஹதீஸ்ல கடைசியில வரக்கூடிய ஒரு விஷயம் தான், உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். ஆனா நீங்க உறவுகளை துண்டிச்சிட்டா, நீங்க ஹுகூக்குல் இபாத், அதிகாரிகளுடைய விடயத்துல நீங்க மோசடி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மன்னிப்பு இல்ல, உங்களுக்கு மன்னிப்பு இல்ல. எனக்கு மன்னிப்பு தேவை, எனக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்க நான் ரெடி இல்ல. எனக்கு மன்னிப்பு தேவை, எனக்கும் என் சகோதரிக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில நான் கொஞ்சம் என்னுடைய காணியில ஒரு துண்டை விட்டு கொடுக்க ரெடி இல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏசி போட்டா அந்த ஏச்ச மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி இல்ல. என் சகோதரன் பிடிவாதம் இருக்குது, நான் விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ரெடி இல்ல. இடைவாதங்களே, சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண விடயம் அல்ல. எவ்வளவுதான் விடிய விடிய கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும், அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதரத் இருக்கிறது, அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது, அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஹுகூக்குல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்குது. இத நீங்க அந்த அடியார்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரையில, அவர்கள்ட்ட போய் நீங்க மன்றாடாத வரையில அவர்கள்
மன்னிக்காத வரையில அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, நோன்பு வந்துட்டா பெரிய பெரிய இபாதத்துகள் செய்ய ரெடியா வரும். நோன்பு வந்துட்டா என்ன கடைசி 10 ஹரத்துல கழிக்கிறதுக்கு ரெடியா வரும். ஆனா தாய் இங்க பட்டினியில கிடக்குறா, தகப்பன் இங்க ரோட்ல இருக்கிறாரு, வாப்பா என்ன வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான், மகன் ஹரத்துக்கு போறாரு. கண்ணியமானவர்களே, தாய் தகப்பனுடைய அவங்களோட துவா இல்லாம, அவங்களோட அன்பு இல்லாம, அவங்களோட அரவணைப்பு இல்லாம, அவங்கள கவனிக்காம, அவங்களோட துவாக்கு ஆளாகாம நான் உலகத்துல எங்க போயிட்டு மப்பரம் கேட்டவே இல்லை, எங்க போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டவே இல்லை. கண்ணியமானவர்களே, அதனால அந்த பகுதியை நாங்க ஒவ்வொருத்தரும் சீராக்கும். அந்த பகுதியை சீர நோன்பு வந்துட்டா இவர் முழு ஊருக்கும் கொடுக்கிறாரு, உலகத்திலேயே கொடுப்பார், எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இவர் பேர் அடிபடுகிறது. இவர் பெரிய கொடையாளி, இவர் பெரிய தர்மம் செய்யறாரு, இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யறாரு, எல்லாமே. ஆனா தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய பொறுப்பிடிக்கக்கூடிய தாய் தகப்பன், அந்த வயசாளிகள் அவங்கள ரோட்ல விட்டுட்டு போறாங்க, அவங்களை கவனிக்கிறார் இல்ல. எந்த ஒரு தாயும், கண்ணியமானவர்களே, எந்த ஒரு தகப்பனும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பதுவாசிய போறது இல்ல, உள்ள நாசமா போண்டு சொல்றது இல்ல. அந்த அளவு வத கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்றாலும் அந்த அளவு தாய் தகப்பன் போறது இல்ல. ஆனாலும் அந்த பெற்றோருடைய உள்ளத்துல வரக்கூடிய கவலை இருக்குது, அந்த தாயுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு கலங்கம் இருக்குது. என் மகன் இப்படி செஞ்சிட்டானேன்னு சொல்லி ஒரு தாயுடைய ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் என் வாழ்க்கையில நலவுகளை உண்டாக்காது. அந்த ஏக்கம் என் வாழ்க்கையில பல தடைகளுக்கு அது காரணமாக இருக்கும், பல நலவுகளுக்கு அந்த ஏக்கம் அது காரணமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதனால கொஞ்சம் சிந்திப்போம். மார்க்கம் என்கிறது ஒரு சைட் மட்டும் இல்ல. இன்னைக்கு நாங்க மார்க்கத்தை ஒரு கோணல்ல மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை ஒரு சைடால நாங்க பார்க்கிறோம். எங்க பள்ளிக்குல, எங்க நோம்புல, எங்க ஹரத்துல, எங்க ஜகாத்துல, இதுல மட்டும் மார்க்கம் இல்லை. நிறைய அமல்கள் செஞ்சு அந்த அமல் எல்லாம் அடிபடக்கூடிய ஒரு இடம்தான் கண்ணியமானவர்களுடைய ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய கடமைகள்ல செய்யக்கூடிய குறைகள் இருக்குதே, அந்த குறைகள் கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எங்களை அப்படியே விழுங்கி எடுத்துடும். அந்த குறைகள் எங்களுடைய அமல்களை அப்படியே அது நஷ்டமாக்கிடும். அமல் செய்யறது முக்கியம் அல்ல, இரவு விடிய விடிய எங்களுடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கலாம். ஆனா செஞ்ச அமல நாங்க கொண்டு போறதுதான் முக்கியம். செஞ்ச அமல அல்லாஹ்ட்ட கொண்டு போகணும். அந்த அமல வீணாக்கக்கூடிய 2 இடம் இருக்குது பிரதானம். ஒன்றே அடியார்கள்ட விஷயத்துல செய்யக்கூடிய குறைகள், 2வது இஹ்லாஸுடைய குறைபாடு. அது யாருக்காவது செஞ்சுட்டு போறது. உலகத்துல நோன்பு வந்துட்டா இப்படி இப்படி எல்லாம் செய்தாங்கன்னே 4 பேர் பேசணும் என்று செய்யறது, இதுவும் வீணாக்கிடுமே மாட்டேன், இதுவும் எங்களுடைய வீணா. நான் நோன்பு வந்துட்டா, அவர் நோன்பு வந்தா பள்ளி ஃபுல்லா பள்ளியில தான் இருப்பாரு, அவர் எத்திகாப் தான் நோன்பு வந்துட்டா, அவர் நோன்புல அவரை பிடிக்கலாம், இந்த எண்ணம் எங்கள்கிட்ட வந்துட்டா நாங்க அமல் செய்வோம், அதுக்காக வேண்டி அமல விட்டுறதல்ல. ஆனா எங்கள்கிட்ட இந்த எண்ணம் வருகிறது, நான் இதுக்காக வேண்டித்தான் செய்ய போறேன், என்ன 4 பேர் பார்க்கணும், நான் வளமையா செய்யறேன், நான் நோன்பு வந்தா வளமையா உம்ராக்கு போறேன், நான் நோன்பு வந்தா வளமையா கொடுக்கிறேன், நான் நோன்பு வந்தா வளமையா பள்ளிக்கு ஒதுங்குறேன், இப்படின்னு சொல்லி வளமையை செய்ய போகிறோம். 4 பேர் பேசுறதுக்காக வேண்டி செய்ய போகிறோம் என்றால் அந்த அமலை கொண்டு போறது கஷ்டம். அதனால கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, வரக்கூடிய அந்த ரமதான நாங்க நல்ல முறையில் வரவேற்போம், உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம், உள்ளத்துல நன்மைகளை ஏத்துறதுக்கு முன்னால பாவங்களை விட்டு உள்ளத்தை துப்புரவாக்குவோம். எங்களுக்கு மல்லாக்கும் உள்ள பாவத்தை அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம், மன்றாடுவோம், கெஞ்சி கேட்போம். இன்னும் ரமதானுக்கு ஒரு சில வாரங்கள் இருந்தாலும் அந்த ரமதான அடையிறதுக்கு நாங்க அல்லாஹ்ட்ட கெஞ்சி துஆ செஞ்சு அழுது புலம்பி, யா அல்லாஹ், ரமதான்ல நான் நோயாளியா இருக்கக்கூடாது, ரமதான்ல நான் ஹயாத்தோட இருக்கணும், ரமதான்ல எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, சிரமம் வந்துடக்கூடாது என்று அல்லாஹ்ட்ட கேட்டு ரமதான் அடைவோம். அது போல எங்களை அடியார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கசப்புகளை, இந்த மோசமான விடயங்களை, குரோதங்களை, விரோதங்களை விட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செய்வோம். எங்களுக்கு வேற சொத்து செல்வம் இது ஒன்றும் எங்களுக்கு அங்க வரப்போறது இல்லை. இந்த உறவுகள் எங்களுக்கு முக்கியம், உறவுகள் எங்களுக்கு முக்கியம். ஒரு ஏக்கர் காணியை விட என்னுடைய சகோதரனுடைய உறவு எனக்கு முக்கியம் என்று எங்களுக்கு வரணும். எனக்கு அந்த காணி முக்கியம் இல்லை, அந்த பூமி முக்கியம் இல்லை. நாளைக்கு இவனுடைய கடமையை நிறைவேற்றல் என்று அல்லாஹ் என்ன பிடிச்சிடக்கூடாது என்ற பயம் எங்களுக்கு வரணும்.
எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அப்படியாக எங்களை உள்ளத்தை சுத்தப்படுத்தி புனிதமான முறையில அடையக்கூடிய ரமதானாக இந்த ரமதான் ஆக்குறதுக்கு அல்ல எனக்கு உங்களுக்கு கிருபை செய்வானாக. பாவங்களை மன்னிப்பாயாக, பண்ண பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் ரமதான் அடைஞ்சு மக்பரத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்துடுவாயாக. அல்லாஹ் ஆரோக்கியமாக ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. எல்லா கஷ்டங்களை சிரமங்களை விட்டு ஆரையும் பாதுகாத்துடுவாயாக. நோய்களை விட்டு பாதுகாத்துடுவாயாக. கபராளிகள கபரணி விசாலப்படுத்திடுவாயாக, வெளிச்சப்படுத்திடுவாயாக, பிரகாசப்படுத்திடுவாயாக. இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.